எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு InfoSec தமிழ். இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங் பத்தி பார்க்க போறோம். இதுல த்ரூ அவுட் நான் வந்து பேசிக்ஸ் பத்தி மட்டும் தான் பேச போறேன். இந்த பிளேலிஸ்ட்ல பேசிக்ஸ் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி நான் அப்படியே ஸ்லோவா, கிராஜுவலா நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்க்கு அடுத்தடுத்த லெவல் போலாம். பிகாஸ் பேசிக் தெரியாம எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்காது. அதனால நான் வந்து பேசிக்ல இருந்து அடுத்து அப்படியே ஸ்லோவா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆவேன். இது ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு பிளேலிஸ்ட். இது ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் எப்படி சொல்றது? வைட் ரேஞ்ச் ஆஃப் லெசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட். அதனால இதுக்கு ஒரு எண்டே இல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கும். பட் கீப் ஆன் நான் வந்து இதுல உங்களுக்கு கன்டென்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இதுல டிஃபரெண்ட் ஸ்ட்ரீம், டிஃபரெண்ட் பிளேலிஸ்ட் இருக்கும். இப்போ வந்து இது பேசிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அடுத்த ஒரு பிளேலிஸ்ட் அந்த மாரி வந்து ஒரு பிளேலிஸ்ட். பிகாஸ் உங்களுக்கும் அது ஈஸியா இருக்கணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஸ்கேட்டர்ட் ரிசர்ச் ஈஸியா கிடைக்கும் நமக்கு. பட் ஆனா அது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே இடத்துல அப்படிங்கிறது தான் இப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத ஃபைண்ட் அவுட் பண்றது? எத படிக்கிறது? அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இப்போ இருக்கிற பிகினர்ஸ் கிட்டயும் சரி, ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எப்படி பண்ணேன்? அதெல்லாம் பேஸ் பண்ணி, பிளஸ் நான் கொஞ்சம் பேர்ட்ட Instagramலேருந்து இன்புட்ஸ் வாங்கியிருந்தேன். அத பேஸ் பண்ணிலாம் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ அத எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டா குடுக்க போறேன். மோர் ஆஃப் இந்த பேசிக் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தியரியில தான் இருக்கும். அத போக போக அப்படியே கிராஜுவலா நமக்கு வந்து பிராக்டிகல் கன்டென்ட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அதே மாரி ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட் நான் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசஸ்லாம் வச்சிருக்கேன். த்ரூ அவுட் நம்ம வந்து கன்டின்யூ பண்ணுவோம். சேனலுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களோட சப்போர்ட் மட்டும் அ மறக்காம குடுங்க. அதே மாதிரி வீடியோஸ் எல்லா வீடியோஸையும் தயவு செஞ்சு முழுசா பாருங்க. நெறைய பேர் வந்து பண்ற பெரிய தப்பு, நம்மகிட்ட திருப்பி வந்து என்ன ரீச் அவுட் பண்றாங்க. நான் வந்து ரீச் அவுட் இன்பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தா அதில ஒரு 30% அட்லீஸ்ட் வந்து ரிப்பீட்டிவ் ஐ மீன் நம்ம கன்டென்ட் வீடியோல சொல்லியிருப்போம். 30-40% அப்படிதான் இருக்காங்க. நம்மகிட்ட வந்து நம்ம சொன்ன விஷயத்தையே திருப்பி நம்மகிட்ட வந்து கேட்கறது. அது வீடியோல இருக்கும். பட் அது வீடியோ ஃபுல்லா பார்க்காம நம்மகிட்டயே அதே கொஸ்டின திருப்பி கேட்கும்போது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வீடியோ பார்க்கல, ஃபுல்லா பார்க்கல அப்படின்றது தெரியும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் வீடியோவ தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. நீங்க ஆப்வியஸ்லி ஒரு விஷயத்துல இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா, அதுக்காக ஒரு டைம் போடுறதுல யோசிக்க மாட்டீங்க. அதனால அத வந்து நீங்க மோர் ஆஃப் நான் எங்கேஜிங்கா கொண்டு போகவும் ட்ரை பண்றேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கவும் ட்ரை பண்றேன். ரொம்ப டிராக் பண்ணாம. பட் நம்ம ஒரு இன்னொரு ப்ராப்ளம் இதுல என்னன்னா, ஒரு விஷயத்த எலாபரேட்டா சொல்லணும் அப்டின்னா, உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும் அப்டின்னா, நல்ல டைம் எடுத்து தான் என்னால வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். அதுவும் இருக்கு. அதனால இது மாரி நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டைமையும் நீங்க போடுறீங்க. என்னோட டைமையும் நீங்க நான் இங்க போட்டு தான் இந்த வீடியோ பண்றேன். அதனால 2 பேரோட டைமுக்கும் வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவ தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணி, ஃபுல்லா வந்து நீங்க பாருங்க. நீங்க போடுற டைமுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அதனால அதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா நீங்க எடுத்துட்டு போணும். அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி வீடியோ. ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுல ஒண்ணுமே பெருசா கன்டென்ட் இல்ல. பட் ஜஸ்ட் ஒரு வெல்கம் வீடியோ போட்டு நம்ம இந்த பிளேலிஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால அதுக்கான வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கன்டென்ட்டோட ப்ராப்பரான ஒரு கன்டென்ட்டோட பார்க்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் விஏபிடி இந்த பிளேலிஸ்ட். ஸோ லெட்ஸ் சி. டேக் கேர். பை.